ஹாய், நான் உங்களுடைய மியூசிக் குயின் நாட் 7. என்னடா இப்போ வீடியோ போடுறேன்னா பார்க்குறீங்க. நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். எங்கள் வீட்டில் ஒரு 6 வருஷமா ஒரு லவ் பேர்ட்ஸ் இருக்குது. ஒரு லவ் பேர்ட்ஸில் ஒரு 2 ஜோடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப நாள் குஞ்சே பொறிக்கல. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மனசு. எங்களுக்கு மேரேஜ் ஆகி 10 இயர்ஸ் ஆகுது. எங்களுக்கு பேபி கிடையாது. அப்போ நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணும்போது நான் சொல்லுவேன், ஏசப்பா எனக்கும் 10 இயர்ஸ் ஆயிட்டு பேபி இல்லை. எங்கள் வீட்டில் இருக்கிற லவ் பேர்ட்ஸும் 6 வருஷம் ஆயிட்டு ஒரு தடவை குஞ்சு பொறிக்க மாட்டேங்கன்னு ரொம்ப வருத்தமாக இருக்கும். நான் நேரத்துக்கு நான் யதார்த்தமாக மாடிக்கு போனேன். ரொம்ப சவுண்டாக இருந்தது. ரொம்ப நாள் நான் மொட்டை மாடிக்கு செடிக்கு தண்ணி ஊற்ற போல என் ஹஸ்பண்டே ஊற்றிடுவாங்க. சரி, நம்ம என்ன சவுண்டுன்னு போய் பார்க்கலான்னு போய் பார்க்குறேன். ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு. எங்களுடைய லவ் பேர்ட்ஸ் 3 குஞ்சு பொறிச்சிருக்கு. நான் காட்டுறேன்னு வாங்க. அங்கே மாடிக்கு போகலாம். லவ் பேர்ட்ஸ் பார்க்க எத்தனை குஞ்சு பொறிச்சிருக்குன்னு பார்க்கலாம். எங்களுடைய குட்டி மொட்டை மாடி. இங்கே பாருங்கள், நான் செடி வச்சா கூட எல்லோரும் சொல்லுவாங்க ஈஸியாக வந்துடுதுன்னு. இது எங்கள் வீட்டு மணி பிளான்ட்டு பார்த்தீங்களா. எங்கள் வீட்டு செடி வெயில் ஓவராக அடிக்கு. இதான் நான் வச்ச செடி. லவ் பேர்ட்ஸ் காட்டுறேன். இங்கே பாருங்க, இங்கே தான் இருக்காங்க. நம்ம இப்போ இந்த தொட்டியெல்லாம் கீழே இறக்கி வச்சுட்டு உள்ளே இருக்கிற குட்டி லவ் பேர்ட்ஸை பார்க்கலாம். இப்போ தொட்டியெல்லாம் எடுத்து அங்கங்கே அப்படி நகர்த்தி தூக்கி வச்சாச்சு. பலகையெல்லாம் நகர்த்திக்கலாம். இந்த லவ் பேர்ட்ஸ்கெல்லாம் காவல் இந்த காக்கா முட்டை. எங்கள் வீட்டு கருவண்டி கண்ணை பார்த்தீங்களா, பயமாக இருக்கா. இவர் தான் இவங்க எல்லாத்துக்கும் காவலாக உட்காந்துருக்கான். சரி, ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். உங்களுக்கு எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களுடைய மியூசிக் குயின் நாட் 7. கருவண்டு எல்லாத்துக்கும் பாய்.